வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ஸில் வந்து இந்த ஃபோனை பார்க்க முடியும். ஸோ இது ரியல் டைம் யூசேஜ்லேயும் அப்படி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் வந்து ஆரம்பிக்கலாம். உள்ள ஒரு ஃபோன் கிடைக்குது அண்ட் அது கூட ஒரு நல்ல கேஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனோட கலரோட மேட்ச் ஆகுது. அண்ட் ஒரு 80 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது அண்ட் டைப் A to Type C கேபிள் இருக்குது அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் அண்ட் சில புக்லெட்ஸ் இருக்குது. அடுத்தபடியே பில்ட் அண்ட் டிசைன் பக்கம் வந்து போகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் தான். ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. பட் இந்த டிஸ்பிளேல இந்த பாட்டமில் இருக்க பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற ஃபோன்ஸில் இன்னும் கொஞ்சம் மினிமலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பேக் ஃப்ரேம் சைட் ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கட் பேட்டர்னில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா நீங்கள் வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் நல்லாவே தெரியும். அது ஒரு மாதிரி பார்க்க யூனிக்காக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 கலர் வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது பர்பிள் கலர், இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அப்படியே இந்த மேலே இருக்க கேமரா மாடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த Xiaomi 11 லைட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாடியில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே iPhone 16 மாதிரியே இருக்கும். அண்ட் இதே மாதிரி எக்ஸாக்ட் டிசைனோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு OnePlus ஃபோன் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.4 mm இருக்குது. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 208 கிராம் தான் இருக்குது. வெயிட் பேலன்ஸுமே இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா இந்த சைட் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பாக்ஸியாக இருந்தாலும் அதிலே ஒரு ஸ்லைட் கர்வ் இருக்குது. இதனால் பிடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கேயுமே அன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் ஆகலை. அண்ட் அப்படியே குயிக்காக போர்ஷன் பட்டன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ஒரு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். மேலே இருக்க இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அண்ட் ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் மைக் இருக்குது அண்ட் ஒரு IR பிளாஸ்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கில்லுமே இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது, பிளைனாக இருக்குது. அடுத்து அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.67 inch ஃபுல் HD + AMOLED டிஸ்பிளே. இதில் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இதில் 100% DCI-P3 கலர் கேமராமே சப்போர்ட் இருக்குது. அவங்களால கலர்ஸ் வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். பட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது, யூடியூப்லையும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிடையாது. ஸோ நீங்கள் அதிகமாக HDR கண்டென்ட்ஸ் விரும்புறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு டவுன் சைடாக இருக்கலாம். அண்ட் பிரைட்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 1200 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்க வேல்யூ வைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலாக 1200 nits போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் சைட் பை சைடு ஒரு 2000-3000 nits இந்த HDR பிரைட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோன்ஸ் கூட வைக்கும் போதும் இது ஈக்குவலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பிரைட்னஸ்லையும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் டிஸ்பிளேயோட கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், அக்யூரஸியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. பட் ஒரு சில ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது லைட்டாக அந்த ஃபோன்ஸ் வந்து எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. அண்ட் இந்த ஃபோனில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி. இந்த ஃபோனில் ஒரு அண்டர் 20,000 ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த ஃபோன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீக்கரோட லவுட்னஸாக இருக்கட்டும், கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லேருந்து மோனோ ஸ்பீக்கருக்கு தாவிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து இங்கே ஓப்போ பண்ண கிடையாது. ஸோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. மல்டிமீடியாக்காக கூட நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 15 ColorOS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த UI பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளூயண்ட்டாக சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ஒரு லேக்லாம் நோட்டீஸ் பண்ண முடியல அன்டில் நீங்கள் ஃபோனை ஸ்ட்ரெஸ் பண்ணாத வரைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கங்கே ஒகேஷனில் பார்ப்பீங்க. இது நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்கிறது தான் காமன் தான். அண்ட் இந்த ஃபோனில் வழக்கமாக கிடைக்கிற AI ஃபீச்சர்ஸான AI இரேசர், சர்க்கிள் டு செர்ச், AI அன்பிளர், AI ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சாஃப்ட்வேரில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்னதான் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு சில இடத்துல இந்த ஓப்போட ஆப்ஸ்ல வந்து ரெக்கமெண்டேஷன் வரதான் செய்யும். அதையும் நீங்கள் பார்த்து டிசேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். போத் OSலேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி. ஆல்மோஸ்ட் இந்த பிராண்டுக்கு மட்டும் சொல்ல, நான் எல்லா பிராண்டுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 3+4 years கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா CMFலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, சாம்சங்லாம் 4 years கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போ மாதிரி இருக்க பிராண்டும் இதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். அடுத்து கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா என்னதான் ஹார்ட்வேர் வைஸ் குறையா இருந்தாலுமே அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ இவங்க வந்து 50 MP ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.85 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட டே டைம் ஃபோட்டோஸ், நைட் டைம் ஃபோட்டோஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜை விட அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. பட் இதை நீங்கள் மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட சென்சார் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி. பட் அவுட்புட் அப்படி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நல்லாவே அதை வந்து சாஃப்ட்வேரில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ்லாம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஒரு சில இடத்துல டைனமிக் ரேஞ்ச் வந்து சொதப்புது அண்ட் லைட்டாக கொஞ்சம் இந்த ஓப்போட சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டான இமேஜஸ் வந்து கிடைக்குது இந்த கேமராவில். ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த Realme Narzo 80 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு. பட் கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டவுன் இருந்துச்சு. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு வருது. ஸோ நான் சொல்ல வருது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் செகண்டரியாக 2 மேப்ஸில் டெப்த் கேமரா கொடுத்துருங்க. அது கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் தான். அண்ட் மெயின் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 4K 30 fps வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இதோட அவுட்புட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன்லாம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா ஃபுட்டேஜ் 4K 30 fps. இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் வீடியோவோட கலர்ஸ் ஆகட்டும், டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸிங் கூட சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே திருப்புறேன், இப்போ எப்படி கண்ட்ரோல்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டீசெண்டாக இருக்குது, பட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே செல்ஃபி சைடு வந்தோம் அப்படின்னா 16 MPக்கான ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.45 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட அவுட்புட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எபோவ் ஆவரேஜான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. போர்ட்ரேட்ஸாக இருக்கட்டும், டே டைம் இமேஜஸ், நைட் டைம் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எபோவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். எங்கேயும் குறை சொல்லணும் இந்த ஃபோன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்ல டீசெண்டாகவே பண்ணுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் செல்ஃபியோட வீடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30 fps தான். இது அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கும் வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ K13 1080p 30 ஷூட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. வீடியோ குவாலிட்டியும் ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் மோட்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படின்னு காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்பச்சர் கம்மி பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக போர்ட்ரேட் வீடியோ எப்படி மற்ற ஹை அண்ட் ஃபோன்ஸ் இருக்கோ அதே மாதிரி HCut வந்து இருக்குது. பட் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் மெயின் செல்ஃபியோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. அண்ட் 4K இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் சைடு தான் இந்த ஃபோனுக்கு. பட் இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் எதுலேயுமே கிடையாது. அடுத்து ப்ராசர் சைடு வந்தோம் அப்படின்னா Snapdragon 6 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசர்னே சொல்லலாம் இப்போதைக்கு இருக்கிறதுல. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 7 லட்சத்துக்கு மேலே 102 ஸ்கோர் பண்ணுது. ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஹீட்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும் போதே மேக்ஸிமம் 43 டிகிரி தான் போகுது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உள்ள ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே விஷயத்தை தான் பார்த்திங்க அப்படின்னா நார்ஸும் பண்ணியிருந்தாங்க. அதோட ஹீட்டிங்குமே சூப்பராக கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கேமிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் ஒரு மணி நேரத்தை தாண்டி கேம் விளாட்றீங்க அப்படின்னாலும் ஃபோன் அந்தளவுக்கு ஹீட்லாம் ஆகலை. பட் ஒகேஷ்னலாக அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப் வந்து நோட் பண்ண முடியுது. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மற்றபடி கேஷுவல் கேமிங்க்கு இந்த ஃபோன் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேமே லோ செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா பிளேயபிளாக தான் இருக்கும். பட் ஜென்சன் இம்பாக்ட் விளாட முடியுமான்னு கேட்காதீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேலைக்காகாது. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, 8/128 அண்ட் 8/256. அண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப அட்வான்டேஜான விஷயம் இந்த ஃபோனுக்கு. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா 2.2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சில ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3.1 கொடுக்குறாங்க. பட் இதை நீங்கள் என்ன தான் ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இதோட அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே விட்டுட்டு இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி தான். 7000 mAhக்கான பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது இந்த ஃபோனில். அண்ட் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இதுவுமே 7000 mAh பேட்டரிக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான நம்பர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ரியல் டைம் யூசேஜில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்மோஸ்ட் 13 மணி நேரத்துக்கு மேலேயான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் கேஷுவல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 நாளைக்கு வரும். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேம்லாம் ஆடுவீங்க, கேமராஸ்லாம் அதிகமாக ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே 1.5 நாளைக்கு மேலே தாராளமாக இந்த ஃபோன் வரும். 18,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வேணும்னாலும் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மற்றபடி எங்கே ப்ரைஸ் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா IP ரேட்டிங் இந்த ஃபோனுக்கு கிடையாது, IP65 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற ரியல்மி ஃபோன்ஸ் மற்ற ஓப்போ ஃபோன்ஸ்லாம் IP69 வரும். பட் அது பெரிய மேட்டர் எடுத்துக்காதீங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ட் உங்களுக்கு IR பிளாஸ்டர் கிடைக்குது, NFC கிடையாது. அண்ட் 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. கால் குவாலிட்டி நெட்ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில பேங்க் கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 16,000 17,000 ரூபாய்க்குலாம் உங்களால் இந்த ஃபோன் வந்து வாங்கிக்க முடியும். நான் 18,000 ரூபாய்க்கே எப்படி ஒர்த்துன்னு வந்து சொல்கிறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணுது. எந்த இடத்துலையுமே ரொம்ப டவுனாக இருக்குது, இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எந்த கேட்டகரியிலையுமே இந்த ஃபோன் வந்து வைக்க முடியல. எல்லா இடத்துலையுமே அபவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் நல்ல சாலிடான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்போவை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஓப்போக்கிட்டேருந்து. ஏன்னா கடந்த ஒரு சில வருஷங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தரல. அவங்களோட ஃபோன் லான்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. கடைசியாக பிடிச்ச லான்ச்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்த X8 Ultra, இந்த X8 சீரிஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உருப்படியாக ஓப்போவில் ஒரு ஃபோன் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த K13 எப்படியோ தப்பித்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை செஞ்சுட்டாங்க. இல்லை எனக்கு பிராண்ட்லாம் முக்கியம் இல்லை, எந்த ஃபோன் வேணுமோ வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஓப்போ ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.